இப்போ சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே சுக்குமல்லி காஃபி குடித்தோம்னா அது உடலுக்கு நல்லது. அதை சிம்பிளாக எப்படி தயாரிப்பது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அடுப்பில் இந்த ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அதை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க. இப்போ சுக்குமல்லி காஃபி பொடி 5 ரூபா பாக்கெட் இருக்கும். அதை எடுத்து அதில் பாதி பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஜீனி 2 ஸ்பூன் ஜீனி எடுக்கணும். இந்த 2 ஸ்பூன் ஜீனி எடுத்தாச்சு. ஜீனி எடுத்து டம்ளரில் வச்சாச்சு. இப்போ இந்த கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இது சுக்குமல்லி காஃபி கொதிக்க ஆரம்பிக்குது. முந்தையெல்லாம் சுக்கு மிளகு எல்லாமே இடித்து இது பண்ணுவாங்க. இப்போ ரெடிமேடாகவே இந்த சுக்குமல்லி காஃபி பொடி கிடைக்கும். 5 ரூபா இந்த பொடி. இந்த பாருங்கள், சுக்குமல்லி காஃபி பொடி 5 ரூபா. இந்த 5 ரூபா பொடி 2 பேருக்கு காஃபி குடிக்கலாம், 2 பேர் குடிக்கலாம். அதனால் இப்போ ஒரு ஆளுக்கு தான் டீ எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். அதான் ஒரு அரை பாக்கெட் பொடி போட்டால் போதும். நல்லா நீங்கள் கொதிக்க வச்சிடணும். சுக்குமல்லி காஃபி காலையில் எழுந்திரிச்சு குடித்தோம்னா உடல் நலத்துக்கு நல்லது. மலம் நல்லா போகும், மலச்சிக்கல் இருக்காது, மலம் நல்லா போகும். காலையில் எழுந்திரிச்சு குடித்தோம்னா உடலுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு இப்போ என்ன செய்யணும், நம்ம ஜீனி ஏற்கனவே இந்த டம்ளரில் 2 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கோம். அதை வச்சு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஜீனி நல்லா கலக்கணும். இப்போ சுக்குமல்லி காஃபி தயாராகிடுச்சு. இப்போ சுக்குமல்லி காஃபி தயாராகிடுச்சு. இப்போ குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். சுக்குமல்லி காஃபி குடித்தவங்க அதை தான் குடிப்பாங்க, வேறு எதுவுமே குடிக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சவங்க குடித்தோம்னா உடலுக்கு புத்துயிராக இருக்கும். 5 ரூபா பாக்கெட்டு 2 டம்ளர் டீ போடலாம். இப்போ நம்ம யாரையும் எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் டீ போட்டு கொடு அப்படின்னு கெஞ்ச வேண்டாம். நாமளே சுருக்கமாக போய் டீ போட்டு குடிச்சிடலாம். மணி இப்போ 4 மணி ஆகுது, டீ கடை கூட திறந்துருக்காது. டீ கடை திறந்த பிறகு தான் போய் டீ குடிக்க முடியும். நம்ம டீ போட கற்றுக்கிட்டோம்னா நம்மளே எப்போ வேணாலும் டீ போட்டு குடிச்சிக்கலாம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சுருக்கமான முறையில் சுக்குமல்லி காஃபி போடும் முறை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.